Hey guys, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் வச்சுருக்க அந்த பேக் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக்கை வந்து மேக் பண்ணுற ஃபேக்ட்ரியில் தான் இருக்கோம். இது எனக்கு சென்னையில் இருக்குன்னு இப்போ தான் கைஸ் தெரியும். ஏன்னா பாண்டிச்சேரியில் நான் மீட் பண்ண சைக்கிளிஸ்ட்டில் அவங்க தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வண்டியில் இருக்கிற எல்லா பேக்கோட மொத்தம் ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது. இங்கே தான் அவங்க மேக் பண்ணுறாங்க. இது வந்து மேக்கிங் ரூமு. அங்கே உள்ள எல்லாம் பேக் பிரித்து வச்சுட்ருக்காங்க. இவங்க ஷோரூம் வந்து பக்கத்தில் இருக்கான். சென்னையில் வந்து இது கரணிங்கிற ஏரியாவில்னு நினைக்கிறேன். ஏரியா பேர் கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணுறேன், கீழே மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக்லேருந்து எல்லா டோட்டல் பேக் செட்டே வந்து இவங்களோட இது பிராண்ட்லேருந்து தான் வாங்கினேன். என்னென்னா எனக்கு எங்கே தான் இருக்குதுன்னு தெரியாது பிராண்டு பேர். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஆனால் ஃபேக்ட்ரியே இங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது கைஸ். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் டீட்டெயில்டாக இருக்கும், என்னென்ன வீடியோ இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது, அது எப்படி நம்ம வாங்கிக்கிறது எல்லாமே இருக்கும். இது வந்து ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க, தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஃபேக்ட்ரியில் வந்து தனித்தனியாக வைக்கல, எல்லாம் ஒரே இதாக இருந்தனால இங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதை இங்கே பார்த்துடலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படியே சொல்கிறீங்களாண்ணா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது இங்கேருந்து போயிடலாம்? பைக் ரைடு சொல்லுவா ப்ரோ. இது வந்து ஹைட்ரேஷன் பேக். ஓகேண்ணா. 2 லிட்டர். பைக் ரைடு போகிறோம். இது பைக் ரைடு போகிறவங்களுக்கு அப்படியே பைக் நிறுத்தாமல் அப்படியே தண்ணி குடிச்சிக்கலாம். புஷ் பண்ணோன்னா தண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம். இந்த பேக்கும் இருக்குது. பிளாடர் வித் பேக். பிளாடர் உள்ள. ஓகே ஓகேண்ணா. எத்தனை லிட்டர் நான் பிடிக்கும் இதில்? 2 லிட்டர். ஓகே ஓகேண்ணா. 2 லிட்டர் ட்ரெக்னரைடு. இது வந்து பேக் நேம் நியோன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் நேம் நியோ மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 லிட்டர் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. இது வந்து 3 லிட்டர். தண்ணி இது மட்டும் மாற்றிக்கிது 3 லிட்டர் வரும். ஆமாம். ஓகே. பிளாடர் 3 லிட்டர் இருக்கும். ஓகே ஓகே. பேக்கும் 3 லிட்டர். ஓகே ஓகே. இல்லை எக்ஸ்ட்ரா பவுச்சஸ்லாம் இருக்கும். வேறு எதாவது மொபைல் எதாவது வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஓகே பவுச்சு. இது 3 லிட்டர், இது 2 லிட்டர். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் பைக்கில் போகிறவங்களுக்கு வச்சுக்கலாம். பைக்கில் சைக்கிளிங்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 2 லிட்டர் நார்மல் மாடல். ஓகே ஓகேண்ணா. இது சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் ஷோல்டரில் மாட்டிக்கலாம் 2 லிட்டரில். இது 2 லிட்டர் தான். இது கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து அந்த வாட்டர் பவுச் வராது இல்லைன்னா? இல்லை நம்ம வரும் வச்சுக்கலாம். ஓகே. பிளாடர் வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகேண்ணா. இல்லை பிளாடர் வச்சுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஜிப்பு. ஓகே 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 ஓகேண்ணா. கரெக்டாக இது என்னது? பைக் சேடல் பேக். ஓகே ஓகே. சேடல் பேக் ஓப்பன் பண்ணது எதுவும் இருக்குங்களா? 68 லிட்டர்ஸ். ஓகே ஓகேண்ணா. மொத்தம் 2 பேக்கும் ஒரே செட்டோட வந்துடும். வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப். உள்ளே ரெயின் லைனர் வரும், வெளியும் வரும். இருக்குல்ல, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து 68 லிட்டர்ஸ். 54 லிட்டர் வரும். இது எப்படின்னா ஒரு ஆள் பின்னாடி உட்கார முடியாது, அதுனா மேலே உட்காந்துக்கலாம். ஒரு ஆள் போகிற சோலோவாக போகிறவங்களுக்கான பேக் இதெல்லாம். ஓகே ஓகேண்ணா. வாட்டர் பாட்டில் பவுச்சு எல்லாமே எடுத்துக்கலாம். இதுவும் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். இது வந்து உள்ள மட்டும் ரெயின் லைட் வெளியே வராது. இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகே ஓகேண்ணா. டிஃப்ரெண்ட்டாக ஒரு எல்லாமே பிளாக் கலரில் இருக்குல்ல, இது மட்டும் ஒரு கலர் மட்டும். ஓகே இப்படி கேரி பண்ணலாம். இதுக்கு எல்லாமே ஷோல்டர் பேட்டு எல்லாமே இருக்கும். இதில் ஷோல்டர் பேட் வராது, இப்படி கேரி பண்ணுறது. ஓகே ஓகேண்ணா. இது வந்து கிளாசிக். இந்த 350 இந்த புல்லட் இது மாதிரி வண்டி தண்டர் பேட் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் லிட்டர்ஸ் எல்லாத்தோடய இதுதான் கம்மி, கம்மியாக சின்னதாக போதும் அப்படின்னு வாங்கி. நார்மலாக ஒரு ஆள் போகிறதுக்கு போதும் அப்படின்னு. ஓகே ஓகே. இது வந்து கிளாசிக். இதில் வந்து ரெயின் கவர் அட்டாச், உள்ள வெளியே தனியாக இருக்கும். எல்லாமே டபுள் சைடு மாதிரி வரும். அப்படியே எடுத்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது இது ஃபுல்லாகவே மேக்னெட் தான். மேக்னெட் ஸ்டீல் இருக்க டேங்க் எல்லாமே அப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. 6 மேக்னெட் இருக்கும். இது எடுத்து அப்படியே வச்சா ஓட்டிக்கும் ஃபுல்லாக. ஓகே ஓகே. உள்ள திங்ஸ் வந்து இதில் ஜிபிஎஸ் பார்த்துக்கலாம், இதுலேயும் பார்த்துக்கலாம். வேறு டாக்குமெண்ட்ஸ் எதாவது வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதில் இது வந்து ஷோல்டர் பேட் தனியாக கேரி பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப்பு. ஓகே. இப்போது டேங்க் வந்து பிளாஸ்டிக் டேங்க் இருக்குல்ல பைக்கில், அதுக்கு வந்து ஸ்ட்ராப் போட்டு அடியில் இழுத்து கட்டிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. ஸ்ட்ராப் உள்ள வச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா. மேக்னெட் ஸ்டீலில் இருக்கிறது மேக்னெட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். மேக்னெட் பத்தில் எக்ஸ்ட்ரா வேணும்னா இது ஸ்ட்ராப் போடலாம். இது வந்து பைக்கர் பேக் சொல்லுவோம். ஓகே ஓகே. இப்போ அதெல்லாம் சேடல் பேக் எப்படி இருக்குல்ல, இது வந்து பேக் பேக்லேயே பைக்கர் பேக் பெரிய சைஸ் தான் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் தான். எத்தனை லிட்டர்? லேப்டாப்பு இதுனா ஒரு 32 அந்த மாதிரி இருக்கும். லேப்டாப் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே ஓகேண்ணா.
இது வந்து எக்ஸ்ட்ரா பெல்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எதனால் மாட்டி கொடுத்து அவங்க கட்டிட்டே இருக்கலாம், மேலே வச்சுக்கலாம். அதுக்காக அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஹெல்மெட் இது மேலே வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது இருக்குல்ல, இதில் அப்படியே ஹெல்மெட் வச்சு ஹெல்மெட் இது மேலே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. லாக் பண்ணால் ஹெல்மெட் இப்படியே நிற்கும். நம்ம பேக் மாட்டிகிட்டே போகலாம். ஹெல்மெட் இப்படி வரும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இது வந்து எக்ஸ்ட்ரா போச்சு. இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். எக்ஸ்ட்ரா போச்சு. இது வேணாம் இங்கே வேணாம் எடுத்துன்னா எடுத்துன பட்டன் டைப் தான். ஓகே. ஓப்பன் டைப் தான் எல்லாமே. ஓப்பன் பண்ணோன்னா எடுத்து வேறு எங்கன்னா மாட்டிக்கலாம். வேறு எதுவும் நம்ம எதுக்கும் சைக்கிள் எதில் வேணாலும் மாட்டிக்கலாம். எடுத்து மாட்டி அதில் லாக் பண்ணலாம். இது 2 பவுச் இருக்கும். 2 வாட்டர் ப்ரூஃப். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகே ஓகேண்ணா. இந்த பெல்ட்லேயும் மட்டும் இதெல்லாம் ரெஃப்ளெக்டிவ். நம்ம வேணும்னா வாஷ் கூட பண்ணிக்கலாம். இல்லை இதை கழட்டி பிரிச்சுட்டு கூட எல்லா பேக்லையுமே அது மாதிரி எடுத்துக்கலாம். இது இருக்குல்ல, அதுலேயும் எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பைக் நேம். பேக் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி பெயின் இருக்காது. குஷன் டைப் தான். ஓகே ஓகே. எல்லாம் மேனுஃபேக்சரிங் தான். நம்ம ஃபேக்ட்ரியில் தான் எல்லாமே. ஓகே ஓகே. ஒரு சில இந்த இம்போர்ட் லைட்ஸ் மட்டும் வெளியே இருந்து வரும். ஓகே ஓகே. எல்லாம் தைக்கிறாய்ட் எல்லாமே இங்கே தான். இதெல்லாம் வந்து டாப் பாக்ஸ் நம்ம பைக்கில் உள்ளதுண்ணா. எத்தனை ஸ்டேஜ்ண்ணா இது? இந்த ஸ்டேஜ் லெவல் 2. ஓகே, லெவல் 2. இம்போர்ட்டட் நார்மல் தான். கைஸ், இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைக்கிளிங்கோடது. மொபைல் பவுச்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லுங்கண்ணா என்னென்ன இருக்குதுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் சேடல் பேக். ஓகேண்ணா. சைக்கிள் சேடல் பேக் சீட்டுக்கு பின்னாடி வைக்கிறது. ஓகேண்ணா. சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும். சிம்பிளாக வச்சுக்கிறது. இது உள்ள சின்னதாக பவுச் இருக்கும். ஓகேண்ணா. இது ஒரு லாக் ஆன் இருக்கும். ஓகேண்ணா. இப்படி தான் இருக்கும். இப்படி ஃபிட் பண்ணுறது. இது வந்து ரெஃப்ளெக்ட் தெரியும். ரெஃப்ளெக்ட் இருக்குது. சேடல் பேக் சின்னது. ஓகேண்ணா. இதில் சேடல் பேக் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது. ஓகேண்ணா. சேடல் பேக் அடுத்த சைஸு. அடுத்த அதுலேயும் அதே நேம் தான். சேடல் பேக் லார்ஜ்னு வரும். ஓகேண்ணா. வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இது உள்ள திங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பவுச். இது வந்து சீட்டில் அந்த கம்பி பின்னாடி பேக் கம்பியில் எதனா ஒன்று தான் ஃபிட் பண்ண முடியும். 3மே ஒரே இடத்துல ஃபிட் பண்ணுறது தான். ஓகே ஓகேண்ணா. இப்படி ஃபிட் பண்ணலாம். இது அவுட் சைட் தெரியும். ரெஃப்ளெக்டிவ். இது சைக்கிள் சேட் பேக் லார்ஜ். ஓகேண்ணா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் மாட்டுவீங்களா கேங்கூர். இது கேங்கூர். இது எல்லாமே ஒரே இடத்துல தான். ஓகேண்ணா. இது சீட்டுக்கு பின்னாடி நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் டென்ட்டே வச்சுருக்கோம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு. திங்ஸ் அதிகமாக வச்சா மட்டும் தான் ஷேப் கிடைக்கும். திங்ஸ் கம்மியாக வச்சு பண்ண முடியும். இது கேங்கூர் சேடல் சொல்லுவோம். ஓகேண்ணா. இது ஷோல்டர் பேட்டு. இது வாட்டர் ப்ரூஃப். அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃப். இது கேங்கூர் சேடல் பேக். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஜிபி. இது அந்த சென்டர் இதில் இருக்குது. ஓகே. கம்பி லென்த்தில் வச்சுன்னா இது ஒரு பவுச் இருக்கும். இது ஒரு பவுச்சஸ். ஓகேண்ணா. 2 பவுச் வித் ஒரு மொபைல் லார்ஜ். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் டியூப் தான் மீடியம். ஓகேண்ணா. இது இருக்குல்ல, இது வந்து டாப் டியூப். இது சிம்பிளாக இருக்கும். இது சின்னது. இது சின்னது. அதுக்கு கீழே இதில் வந்து க்ரீனு ரெட் இருக்கும். ஓகேண்ணா. க்ரீனு ரெட்டு கலர் மட்டும் வித்தியாசம் இருக்கும். ஓகேண்ணா. இதில் மொபைல் உள்ள ஜிபிஎஸ் வச்சுக்கலாம். உள்ள வந்து பவர் பேங்க் எக்ஸ்ட்ரா திங்ஸ். ஆனால் இது லார்ஜில் தான் டபுள் சைடு வரும். இது ஒரே சிங்கிள் சைடு. ஓகேண்ணா. இது க்ரீனு, இது வந்து ரெட்டு. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து லாஞ்சே பேக். நீங்கள் போட்டிருக்கீங்களா, லென்த்து பேக். லென்த்தாக இருக்கும். இதில் நம்ம டூல் கிட்டு பம்பு எல்லாமே வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக உள்ளது எல்லாமே வச்சுக்கலாம். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது சீல் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இது என் வண்டியிலையும் இது இருக்குண்ணா. அது இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது லாஞ்சே பேக் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம் பேக். நீங்கள் போட்டிருக்கீங்களா, இது சென்டர் ஃப்ரேமில் வரும். சென்டர் ஃப்ரேம் பேக். 3 பாக்கெட் நேம். ஓகே ஓகேண்ணா. 3 பாக்கெட் நேம். 3 பாக்கெட் தான். பாட்டில் சிங்கிள் பாட்டில் சொல்லுவோம். இது நம்ம இப்போ கட்டிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ கட்டிக்கலாம். ஓகேண்ணா. இது சிங்கிள் பாட்டில். இது வந்து டபுள் பாட்டில் சொல்லுவோம். ஓகே ஓகேண்ணா. டபுள் அதில் 2 வாட்டர் கேன் வச்சுக்கலாம். டபுள் பாட்டில் 2 வாட்டர் கேன் வித் ஒரு பவுச்சு. ஓகேண்ணா. இந்த பாட்டில் வைக்க முடியும். ஓகே ஓகே. குட்டி தான் வைக்க முடியும். இந்த மாதிரி டபுள் பாட்டில் நம்மளே தந்துடுவோம். ஓகே ஓகேண்ணா. இந்த மாதிரி இது வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஓகே ஓகேண்ணா. அதெல்லாம் ப்ரைஸ் என்னென்னா ப்ரைஸ் வருது? இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 1599. ஓகே ஓகேண்ணா. 1599 டபுள் பாட்டில். நம்ம டைரக்ட் ஷோரூமில் வந்து எடுத்தால் ஷோரூம் வந்து அதான் ஒரு 1100 அந்த மாதிரி தரும். அந்த மாதிரி தரும். 400 300. ஓகே ஓகேண்ணா.
இது வந்து 799. ஓகே ஓகே. அந்த மாதிரி தரும் 800. டேரெக்டாக வந்தால் ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் தரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மொபைல் பவுச்சு. ஓகே. இதெல்லாம் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது சைக்கிள் ஹேண்டில் பார், மொபைல் கேஸ். இது அந்த ஹேண்டில் பார்ல ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எங்களுடைய பேக் பேக் வாங்கினீங்கன்னா ரெயின் கவர் அட்டாச் இருக்கும் கீழே எல்லாத்துக்கும். நீங்கள் வெளியே எங்கன்னா வாங்கினா பேக் பேக் ரெயின் கவர் இருக்காது பேக்கில். இது வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இதுக்கெல்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா வருது? இது வந்து 499. ஓகேண்ணா. 35 லிட்டர் to 50 லிட்டர் பேக் இது போட்டுக்கலாம். இது வந்து 25 to 35. இது சின்ன பேக், நார்மலாக லேப்டாப் பேக் இது யூஸ் பண்ணலாம். பெரிய பேக் வந்து அதை போட்டுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. 399, 499. ஓகே ஓகேண்ணா. இந்த மாதிரி சிம்பிள் வந்து பம்ப் வந்து 699 எம்ஆர்பி. இங்கே டேரெக்டாக வந்தால் ஒரு ரேட் தரும். ஓகே ஓகே. இதில் நம்ம அந்த இது மட்டும் இல்லை, அவ்வளோதான். என்னென்னா அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்க்க முடியும். ஓகே. இது நம்ம வண்டியிலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெக்ஸ் பம்ப். இது வந்து ஹேண்டில் பார் வாட்டர் ப்ரூஃப் சொல்லுவோம். ஓகே ஓகேண்ணா. இது நம்ம முன்னாடி நான் வச்சுருக்கேன் அதில் அதே தான், இதுவும் சேம் தான். இப்படி வச்சுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணுறது. ஓகே ஓகேண்ணா. இது வாட்டர் ப்ரூஃப். இது வந்து சைக்கிள் ஷேக் ஆகாமல், அந்த ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறது. நார்மல் ஹேண்டில் பார் பேக். ஓகே ஓகேண்ணா. சும்மா லிட்டர் சின்ன பாக்ஸ் மாதிரி. சின்ன பாக்ஸ் 3 லிட்டர். ஓகே ஓகேண்ணா. சிம்பிளாக இருக்கும். இந்த பெல்ட்டெல்லாம் எவ்வளோண்ணா வருது? இந்த பெல்ட் வந்து 300, 400 அந்த மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. இதெல்லாம் இம்போர்ட்டட் பெல்ட் தான். ஓகே ஓகே. ஆரஞ்சு க்ரீன். ஓகே ஓகே. இது என்ன பேக்ண்ணா அது? நம்ம ட்ரெக்கிங் போகிறதுக்கு. ஓகே ஓகே. லாங் டர்ம் மாதிரி போகிறதுக்கு ஸ்லீப்பிங் பேகு. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரிலாம் அதில் வச்சுக்கலாம். ஓகே. ஸ்லீப்பிங் பேக் உள்ளே வச்சு இதில் லாக் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சைடும் அதே மாதிரி வாட்டர் பாட்டிலு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வேணுங்கிற பொருள் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இது எத்தனை லிட்டர்ண்ணா வருது? இது வந்து ஒரு 33 லிட்டர்ஸ் வரும். ஓகே ஓகேண்ணா. இது வந்து நம்ம சைடில் 2 ஃபோர்க் சைட்லேயும் வச்சுருக்கோம் கைஸ் இந்த பேகு. இதை நம்ம ஹேண்டில் பார்க்கும் வச்சுக்கலாம், அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபோர்க்குக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை, இந்த பேக்கு. ஓகேண்ணா. இது ஒரே லென்த்து தான் இல்லையாண்ணா? அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே லென்த்து பேக் தான் அது. ஒன் சைடு லாக் பண்ணிவிட்டு திங்ஸ் வச்சுட்டு இன்னொரு சைடு லாக் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப். அதாவது பெருசாக வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ், இன்னும் சின்ன சைஸ். ஓகே ஓகேண்ணா. சைக்கிளுக்கும் யூஸ் பண்ணலாம், பைக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப். நம்ம ஸ்டிச்சிங் பண்ண முடியாது, இம்போர்ட்டட். தண்ணி போகாது உள்ள. ஓகே ஓகேண்ணா. சின்ன இது வந்து சீட் கஷன். லாங் பைக்ல போறோம்னா பெயின் இல்லாம. இது சிலிக்கானா ஸ்பான்சர்? மேல வந்து நம்மளுடைய மெட்டீரியல் பாலிஷ் இதுல பண்ணுவாங்க. ஓகேண்ணா. லெதர் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க மேல. ஓகேண்ணா. உள்ள வந்து இந்த ஏர் கஷன் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இது வந்து லெதர் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. உள்ள வந்து இப்படி இம்போர்ட்டட் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இது நம்ம பண்ண முடியாது, இம்போர்ட்டட் தான். இதுதான் நம்ம தைக்க முடியும். ஃபுல்லாகவே ஏர் தான் இல்லைங்க? ஏர் அடிச்சிட்டுனா பெயினுக்கு நம்மளும் ஏர் அடிச்சுக்கலாம் அதில். அடிச்சுக்கலாம். ஓகே. நாங்கள் செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். இதுக்கு தனியாக பம்பு இருக்கு. பம்பு தனியாக வச்சுருக்கோம், வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே ஏர் தான். ஓகேண்ணா. இது வந்து லார்ஜு, பெரியவங்களா இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. சின்ன பாடியாக இருந்தாலும் இது இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். பைக்கு பொறுத்து இல்லை, நம்ம பாடி பொறுத்து. ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த இமாலயன் பைக் இருக்குல்ல, பேக் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில். ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் வராது, லெஃப்ட் ரைட்டில் இருக்கும். டேங்க் பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கும். ஓகே ஓகேண்ணா. அதில் வந்து இது வந்து எப்படின்னா லெஃப்ட் ரைட்டுன்னு வரணும். ஓகே ஓகேண்ணா. இப்படி வந்தால் ரைட்டு, இந்த ரைட் சைடு உள்ளது. ரைட் சைடு வச்சா டபுள் பாட்டில் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். டபுள் பாட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கேன் நம்ம வச்சுருக்கணும். கேன் வைக்கிற மாதிரி வேணும்னா 5 லிட்டர் கேன் வைக்கிற மாதிரி. ஓகே ஓகே. 4 லிட்டர் வச்சுரு 5 லிட்டர் கேன் கூட வச்சுக்கலாம் அதில். வாட்டர் ப்ரூஃப், ரைட்டாக வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இம்பார்ட்டன்ட் பொருளாக அதில் வச்சுப்பாங்க.
வாட்டர் ப்ரூஃப் ரெயின் கவர் வரும். இந்த 3 மாடல்லே இதுதான் வாட்டர் ப்ரூஃப். ஓகே ஓகே. அது இல்லாமல் கேனம் வச்சு இதுனா நமக்கு ஹிமாலயனுக்கு மட்டும் தானா? ஹிமாலயனுக்கு மட்டும் வேற எதுக்குமே வேற எதுக்கும் கேட்குது. வேற வந்து கேடிஎம்க்கு இருக்கும், அவ்வளோதான். கேடிஎம்க்கு அந்த ஆங்கிளில் இருக்கும். அந்த 390ல அந்த சென்டர் 390 அதில் வேற மாடல் இருக்கும். இது வந்து ஹிமாலயனில் மட்டும்தான். ஓகே ஓகே. இப்போ லக்கேஜ் ஸ்டாப் எதனா கட்டணும்னா இது வச்சு இழுத்து கட்டிக்கலாம். இது வந்து பஞ்சி கார்டு. ஓகே ஓகே. இதை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதை போட்டு இழுத்துக்கலாம். இதை போட்டு பக்கில் இருக்கும். இதெல்லாம் இம்போர்ட் இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரைஸில் வருதுண்ணா அதெல்லாம்? இது வந்து செட்டு வந்து 499. ஓகே ஓகேண்ணா. ஒரு செட்டில் 2 பீஸ். 2 பீஸ். இது வந்து ஒரு பீஸ் 200 அந்த மாதிரி வரும். ஓகே ஓகேண்ணா. 1.8 மீட்டர்ஸ் இது 3 மீட்டர்ஸ். ஓகே ஓகேண்ணா. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பஞ்சு கார்டு எங்கேயுமே கிடைக்காது. ட்ரெக் அண்ட் ரைடில் மட்டும் தான். ஓகே ஓகேண்ணா. எங்கேயும் லோக்கல் கடையில் இது இருக்காது, சின்னதாக இருக்கும் மெலிசா. மெலிசா